ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குவே. நாம் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி தந்தூரி அடுப்பு இல்லாமல் ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், தந்தூரி சிக்கன்றது சுட்ட சிக்கன் தான் தந்தூரி சிக்கன் சொல்லுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள், சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சால்ட்டு, தந்தூரி சிக்கன் மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர். இதுதான் இதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட். இப்போது இது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட தந்தூரி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டே சால்ட்டு லெமன் ஜூஸும் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான சிக்கன் லெக் பீஸை நான் எடுத்திருக்கேன். அந்த லெக் பீஸில் சின்ன சின்ன கட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ளே அப்போ தான் இறங்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மேலே கொஞ்சம் சில்லி பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லை தனி மிளகாத்தூள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் சில்லி கலருக்காகவும் அதில் சேர்த்துருக்கேன். இது கோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் கோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கோட் பண்ணி விட்டுட்டு, அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கனை நாம் சுட போகிறோம். அதனால் கொஞ்சம் ஆயில் நல்லா இருந்துச்சுன்னா தான் அது கருகாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க அப்படியே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து லைட்டாக மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஹேண்டிலில் இந்த சிக்கனை எடுத்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் நல்லா திருப்பி காமிங்க. இதே மாதிரி ஃபுல்லாக திருப்பி காமிச்சிங்கன்னா நல்லா அது வெந்து வந்துடும். மற்ற லெக் பீஸையும் இதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தந்தூரி அடுப்பு இல்லாமலே தந்தூரி சிக்கன் வீட்டில் சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தந்தூரி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தந்தூரி சிக்கன் கூட கொஞ்சம் ஆனியனும் லெமனும் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.